வணக்கம் நமக்கு ஷப்தினா, வெல்கம் பேக் டு ஷப்தினா கிச்சன். இன்னைக்கு நம்ம எந்த ஊர்லனா மதுரையில் இருக்கோம். மதுரை அப்படின்னாலே விருந்துக்கு ஒரு பேர் போன ஊர். விருந்து அப்படின்னாலே கறி விருந்து இல்லாத ஒரு கல்யாணம் கிடையாது. மதுரை சொன்னோடனே மீசை முறுக்கிட்டு தம்பி வாங்க நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்திருக்கிறதா மதுரை. மதுரை சொல்லும் போது உணவுக்கு வந்து நிறைய முக்கியத்துவம் இருக்குது. அந்த மாதிரி சாப்பாடில் வந்து சொந்த பந்தங்க யாருமே விட மாட்டாங்க. யார் வெளியால் வந்தாலும் தம்பி சாப்பிட்டு போங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்குற ரெசிபி இன்னைக்கு என்ன கேட்டீங்கன்னா, இந்த மதுரை நெய் எண்ணெய் சுக்கா. இது வந்து ஆக்சுவலாக எண்ணெய் சுக்கான்னு சொல்லுவாங்க, நெய் சுக்கான்னு சொல்லுவாங்க. மதுரைனாலே கறி விருந்துனாலே மட்டன் எண்ணெய் சுக்கா. ஸோ இந்த மட்டன் எண்ணெய் சுக்கா இல்லாமல் கறி விருந்து கிடையவே கிடையாது. மதுரை மக்கள் எப்பயுமே இந்த மட்டன் சுக்கா இல்லாமல் ஒரு கறி விருந்து வைக்க மாட்டாங்க. மதுரை தாண்டி அப்படி போயிட்டுனா பண்ணுற ப்ரிப்பரேஷன் வந்து டோட்டலாக வேறு. அது எண்ணெய் சுக்காலாம் ரொம்ப ஆயிலியாக இருக்கும் அப்படின்லாம் பயந்துடக்கூடாது. கொஞ்சம் கிரேவியாக தான் இருக்கும். நீங்கள் சாதத்துக்கு பசஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும், இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் அதில் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் இருக்கும், நெய் இருக்கும். அதில் இப்போ கடைசியில் வந்து இடித்த பூண்டு இடித்த இஞ்சி தான் நாங்கள் போடுவோம். ரொம்ப வந்து நம்ம தாளிப்பு இருக்காது, வெங்காயம் இருக்காது, தக்காளி இருக்காது, எதுவுமே இருக்காது. சிம்பிள் மெத்தடில் ஒரு சூப்பரான ஒரு எண்ணெய் சுக்கா அப்படிங்கிறது சாதத்தை ஒதுக்கி சுக்கா மட்டுமே திரும்ப திரும்ப வாங்கி சாப்பிடலான்ற அளவுக்கு அது உங்களை தூண்டும். இந்த மாதிரி ரெசிபி நிறைய கிடைச்சி போகிறோம். வாங்க இன்னைக்கு போய் யாரை மீட் பண்ண போகிறேன்னா, வேலவன் கேட்ரிங். அவங்கள பற்றி உங்களுக்கு எல்லாருமே தெரியும். மிஸ்டர் சரவணன் அவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வருஷமாக இந்த உணவுத்துறையில் இருக்காரு. நல்ல தரமான சாப்பாடை கொடுத்துருவாரு. நான் அவர் சாப்பாடை உண்மையாகவே சொல்கிறேன், அவர் சாப்பிட்டு பார்த்து அதுக்கப்புறம் தான் ஷூட் பண்ண வந்தோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் அந்த அளவுக்கு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபி. இனிமேல் நிறைய ரெசிபி அவரை சேர்ந்து ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க அவரை போய் மீட் பண்ணலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். எப்படி இருக்கீங்க? ஃபைன் சார், நல்லா இருக்கேன். நீங்கள் எங்கள் இடத்துக்கு வந்து எங்களை ரிவ்யூ பண்ணுறது எங்களுக்கு இன்னும் மகிழ்ச்சி. இப்போ நம்ம மதுரையோட ஆத்தென்டிக் ஃபேமஸ் ஃபுட்ஸ் பற்றி இன்றைக்கி நான் சாரோட ஒரு ரெசிபி நாங்கள் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது வந்து மதுரை ஸ்பெஷல் நெய் சுக்கான்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஃபெமிலியர். எங்கள் சவுத் சைட் ஆஃப் மதுரையில் வந்து இந்த எண்ணெய் சுக்கா வந்து ரொம்ப ரொம்ப ஃபெமிலியர். ஸோ இந்த கிடா வெட்டு, காது குத்து, இந்த மாதிரி இதுக்கு ஃபுல்லாக வந்து வித்தவுட் எண்ணெய் சுக்கா கறி விருந்தே கிடையாது. அந்த மாதிரி அப்போ பண்ணி காமிக்கிறீங்களா? கண்டிப்பாக சார், பண்ணிடலாம். அப்போ தேவையான பக்கம் சொல்கிறேன். போயிடலாம் சார். மதுரை மட்டன் எண்ணெய் சுக்கா பண்ண போகிறோம் நம்ம. ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு இப்போ நம்ம பார்த்துருவோம். நம்ம 2 கிலோஸ் ஆஃப் ஆட்டுக்கறி நம்ம எடுத்துக்கிறோம். 1/2 லிட்டர் நல்லெண்ணெய், 1.25 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், ஒரு 2 கரண்டி தனி மிளகாப்பொடி, ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு போட்டுட்டு நல்லா தட்டிய இஞ்சி, ஒரு 100-150 கிராம் கணக்குக்கு, ஒரு 300 ml ஆஃப் கீ, நல்லா தட்டிய பூண்டு, ஒரு 150 கிராம் முந்திரி பருப்பு வந்து நம்ம சும்மா ஒரு இதுக்கு தான், ஒரு கைப்பிடி அளவு தான். இப்போ நம்ம ஆரம்பிச்சலாமா? ஆரம்பிச்சலாம் சார். நீங்க சொன்ன அந்த ப்ராசஸ் வந்து அடுப்பை ஆன் பண்ணாம பண்ணணும். சரி, ஓகே. எல்லாரும் மிக்ஸ் பண்ணிட்டு தான் அடுப்பை நம்ம ஆன் பண்ணணும். சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி இந்த மட்டனை பத்தி நீங்க சொல்லுங்க. நீங்க ஆரம்பிக்க முடியும். கண்டிப்பாக சார். இது வந்து சுத்தமான செம்பரியாட்டு கறி, சரிங்களா? அதாவது கறி வந்து சுக்கா வறுவலுக்கு ஒரு 10-15 கிராம் பீஸ் இருந்தால் போதுமானது. அதுக்கு மேலே நம்ம போட ரொம்ப பெருசானாலும் வேகிறதுக்கு லேட் ஆகும். அது கறி உடனே நல்லா இருக்காது. இந்த 10-15 கிராமுங்கிறது இந்த சைஸ் தான், சரிங்களா? இது வந்து போதுமானது. அந்த ஆடுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முத்துநாடாக இருக்கக்கூடாது, ரொம்ப குட்டியாக இருந்தாலும் கறி குழஞ்சிரும் உங்களுக்கு. ஸோ ஒரு 9 கிலோலேருந்து ஒரு 8 கிலோ 10 கிலோ அவ்வளோதான். 9 to 10 kgs அந்த இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா சுக்கா வந்து உங்களுக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக ஸ்பான்சியாக இருக்கும். போன்ல தான் தராங்க, வித் போன் போடாதா? இல்லை சார், சுக்கானாலே வித்தவுட் போன் தான். சுக்கானாலே வித்தவுட் போன் தான். ஆமாம், நீங்கள் போனோட சாப்பிட்டீங்கன்னா அது நேமே மாறிடும். ஆமாம், சுக்கா வறுவல் எண்ணெய் சுக்கானாலே வித்தவுட் போன் தான். இதில் 1-2 கொழுப்பு கூட வரலாம், பட் எலும்பு வரக்கூடாது. கொழுப்பு கொஞ்சம் கூட இருந்தாலும் தவறு இல்லையா? இல்லை சார், அது வந்து உங்களுக்கு டேஸ்ட் தான். அது கொழுப்பு வந்து மட்டனில் இருக்கிறது நமக்கு டேஸ்ட் தான் கொடுக்குமே தவிர, அதனால இருந்தாலும் 1-2 ஒரு 5% இருந்தால் தவறு கிடையாது. ஓகே சார், போட்டுக்கலாம். இது போட்டு 2 கிலோ இளம் ஆட்டுக்கறி. ஓகே. ஆனால் இந்த மாதிரி மட்டன் சுக்கா பண்ணும்போது அந்த ஹார்ட்டோட குவாலிட்டி, நீங்கள் அந்த சைஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக சார், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த 15 கிராம்ஸ், மோர் தென் 15 கிராம்ஸ் இருக்கக்கூடாது. ரொம்ப முக்கியம். இருக்கக்கூடாது. சரி, ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது அடுப்பை ஆன் பண்ணவே இல்லைங்க. நல்லா கவனமாக வச்சுங்க. அடுப்பை ஆன் பண்ணாமல் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்படி அடுப்பை ஆன் பண்ணாமல் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? ஏன் அப்படி பண்ணுறோம்? எண்ணெய் சுக்கால எல்லா நம்ம ஸ்பைசஸும் வந்து இன்க்ரீடியன்ஸாக உள்ளே இன்ஜெக்ட் ஆகணும், அவ்வளோதான். ஸோ அதுக்காண்டி நம்ம இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கையில் நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அதுக்களவு தண்ணி வச்சோம். அந்த கொதி, ஆமாம், அந்த தண்ணியில் கொதி வர ஆட்டோமேட்டிக் எல்லாமே எதிரும். அதில் இந்த பொடியில் உள்ள அந்த பச்சை வாடை, இஞ்சியில் உள்ள பச்சை வாடை எல்லாமே அது அவுட் ஆயிரும். ஸோ அதனால தான் நம்ம அடுப்பே பார்த்தாக்கி நல்லா நம்ம மேஷ் பண்ணிவிட்டு மேரினேஷன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம இப்போ அடுத்தது சுத்தமான
செக்கு நல்லெண்ணெய் 300 ml வச்சுருக்கோம். 2 கிலோ தனிக்கறிக்கு 300 ml வச்சுருக்கோம். இது வந்து சுத்தமான செக்கு நல்லெண்ணெய், மனம் நல்லாயிருக்கும். ஏன்னா பேரே எண்ணெய் சுக்கா அப்படிங்கல, நம்ம ரீஃபைண்ட் ஆயிலோ வேறு அதர் ஆயிலோ போட்டால் அந்த ஃப்ளேவர் வராது. இப்போ இந்த இடத்துல நான் ஏன் இது கேட்குறேன்னா, நீங்கள் நல்லெண்ணெய் போட்டு சமைச்சு நீங்கள் பழகிருக்கீங்க. மதுரை மக்கள் எல்லாம் வந்து மாதிரி நாட்டுக்கோழிகள்லாம் நல்லா யூஸ் பண்ணுவாங்க. இந்த ரெசிபிக்கு நம்ம கல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாமா? கண்டிப்பாக சார். இப்போ நாட்டுக்கோழி நீங்கள் சாப்பிட்றீங்க, நாட்டுக்கோழி நல்லெண்ணெய் ஊற்றுறாங்கன்னா அந்த நாட்டுக்கோழி வித் நல்லெண்ணெய் பிளெண்டட் வந்து இட்ஸ் எக்ஸலண்ட் காம்பினேஷன். ஸோ அது மாதிரி இந்த சுக்கா வறுவல் வித் நல்லெண்ணெய் செக்கு நல்லெண்ணெய் குட் காம்பினேஷன். அதே மாதிரி ஒரு சில ஐட்டங்களுக்கு கடலெண்ணெய் யூஸ் பண்ணலாம், அது ஒரு நல்ல காம்பினேஷன் இருக்கும். பட் இந்த எண்ணெய் சுக்காவுக்கு பியூர் செக்கு நல்லெண்ணெய் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதுதான் அந்த எக்ஸலண்ட் குவாலிட்டி அவுட்புட் கொடுக்கும். சரி, ஓகே தான். இந்தாங்க மஞ்சள் தூள் எவ்வளோ போடுறீங்களோ போடுங்க. சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன். இதுக்கப்புறம் மிளகாத்தூளும் போடுறீங்க. மிளகாத்தூள். முந்திரி பருப்பு போட மாட்டோம்ல? இல்லை சார், முந்திரி வந்து இறக்குறப்ப ஃபைனல் ஸ்டேஜ் தான். இந்தாங்க மிளகாத்தூள் தான் ஒரிஜினல் ஒன் அண்ட் ஒன்லி ஃப்ளேவர் ஃபார் திஸ். ஸோ இது வந்து ஒரு ஸ்பூன் கணக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஸ்பூன்லேருந்து 8 ஸ்பூன். ஓகே. இப்போ நான் எடுத்து வச்சுக்கனால அப்படியே நான் போட்டுறேன். சரி, ஓகே தான். இல்லை திருப்பியும் வந்து காரம் வேணும், எனக்கு பெப்பர் போட்டால் தான் பிடிக்குதுன்னா பெப்பர் போடலாமா? இதில் போடக்கூடாது, அது பெப்பர் சிக்கன் ஆயிடும். அது பெப்பர் மட்டன் ஆகிடும். ஆமாம், பெப்பர் மட்டன் சிக்கன், மட்டன் சுக்கா ஆயிடுது. இதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இஞ்சி. நாங்கள் இஞ்சி உப்பும் போட்டலாமா? இப்போ ஆமாம், இது போட்டுட்டு உப்பு போட்டுடலாம். ஓகே. இப்போ இஞ்சி வந்து நான் இப்போ இடிச்சு வச்சிருக்கேன். இது வந்து ஒரு 150 கிராம்ஸ். 150 கிராம்ஸ் சாப்பிட்றீங்க. ஆனால் அது பார்க்கும்போது பொடிசா கட் பண்ணி வச்ச மாதிரி இருக்கு. இல்லை, இடிச்சு நல்லா இடிச்சு. ஆனால் இந்த சமையல் பார்த்தா ஈஸியாக முடிச்சலாம் போகுது. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். இப்போ வீட்டில் யாராவது கெஸ்ட் வராங்க, இப்போ மதுரை சுக்கா பண்ணணும்னு நினச்சுன்னா எல்லாத்தையும் ஒன்றா பண்ணிடலாம் சார். இதில் பக்குவம் தான், மற்றபடி இது ஈஸி ஒர்க் தான். பட் இந்த பக்குவம் பார்த்து நம்ம கரெக்டாக அது தண்ணி வேக்காடு கொடுக்கறது, அது இறக்குறதுலாம் கரெக்டாக பக்குவமாக இறக்கணும். வேகிறதுல தான் பக்குவம். ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ சுற்றி இஞ்சி போட்டிருக்கோம். ஆமாம் சார். இந்த இஞ்சி போடும்போது வாசத்துக்காக போடுறோமா இல்லை அந்த இஞ்சி ஃப்ளேவர் தான் சார். ஃப்ளேவர் ப்ளஸ் ஒரு காரம், ஒரு குட்டி ஒரு சின்ன காரம் அதில் இருக்குது. அந்த காரத்துக்காண்டி நம்ம போகிறோம். ஏன்னா மிளகாப்பொடி காரம் வேறு, இஞ்சியோட காட்டம் வேறு. அந்த ஒரு இஞ்சி காட்டத்துக்காண்டி நம்ம போடுறோம். ஓகே தான். இப்போ பூண்டு போடலாமா? இல்லை சார், இப்போ உப்பு. பூண்டு கடைசியில் லாஸ்ட். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த கறிக்கு தேவையான முதல்ல ஒரு கை நம்ம கல்லுப்பு போடுறோம். அதுக்கப்புறம் நம்ம உப்பு பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நம்ம. ஓகே டன். இந்த நெய் இப்போ ஊற்றுறோமா? இல்லை சார், நெய் இப்போ ஊற்றலை. ஓகே. இந்த மேரினேஷன் பண்ணும்போது தண்ணி ஊற்றி மேரினேட் பண்ணுமா இல்லை கையில்? இல்லை சார், நல்லா முதல்ல பரட்டி விட்டு அப்புறமா தண்ணி ஊற்றி அப்படியே நம்ம அடுப்பு பற்ற வச்சு விட்றோம். சரி, ஓகே. மிக்ஸ் பண்ணுறேங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். ஆமாம் சார். இப்போ இது மிக்ஸ் பண்ணிட்டு ஊற வைக்க வேண்டியதில்லை இல்லையா? இல்லை சார், அதெல்லாம் வேண்டாம். அப்படியே ஊற வைக்க வேண்டியது. அப்படியே இதுக்கு மட்டத்துக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டு நம்ம அடுப்பு பற்ற வச்சிடலாம். அது வாட்டுக்கு அப்படியே ஸ்லோ ஸ்டீமில் அது வாட்டுக்கு பாயில் ஆகிட்டே இருக்கும். சரி, ஓகே. தண்ணி தரேன். இப்போ நம்ம நல்லா மசாலா பரட்டிட்டோம். மசாலா பரட்டி இப்போ அந்த மசாலா அந்த கறிக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம மட்டமாக ஊற்றுறோம். ஓகே. ஆனால் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு போடலாம்ல? போடலாம் சார், போடலாம். போதுமா? அது போதும் சார். இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணி வேக்காடு கொடுக்கலாம். எவ்வளோ நேரம் ஆகும் வேகிறதுக்கு? சார் ஒரு 1/2 hour. ஓகே, எனக்கு வெந்த பேர் காமிக்கலாம். 1/2 to 40 minutes. ஓகே. இப்போ வேகிற டைமில் எப்போ இந்த பூண்டு சேர்க்குற சொன்னீங்க? நம்ம அதை ஒரு 75% வேக்காடு ஆனதுக்கப்புறம் நம்ம இறக்க போகிறதுக்கு ஒரு 10 minutes 15 minutes முன்னாடி பூண்டை போட்டுட்டு. அப்போ 90% சொல்லலாமா? ஆமாம், ஒரு 75% நம்ம போட்டுடலாம் பூண்டு. சரி, ஓகே. ஓகே. அப்போ வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஆமாம் சார். இப்போ தண்ணி ஊற்றி கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம். ஆமாம் சார். அப்பப்போ கிண்டி நல்லா வேக வச்சிருக்கோம். இது பக்கம் போதுமா? இது இப்போ தண்ணி நல்லா வத்திருச்சு. இப்போ கறியுமே வந்து நல்லா வெந்துருச்சு. நீங்கள் கிண்டையிலே பார்த்தீங்கன்னா அந்த கறியோட சாஃப்ட்னஸ் தெரியும். லைட் சும்மா ஜஸ்ட் கிண்டி பாருங்கள் சார்.
முதல்ல நம்ம கண்டது இருந்தது இருக்கும், இப்போயும் நல்ல சாஃப்ட்னஸ் பேர் கிண்டிலே தெரியும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லை, இந்த கறி எடுக்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கண்டிப்பாக கரண்டியில் வந்து அது ப்ரெஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சாஃப்ட்னஸ் தெரியுது. அது சூடாக இருக்கு, தொட முடியல, ஆனால் சூப்பராக சாஃப்ட்னஸ் இருக்கு. அது இன்னும் கொஞ்சம் அழுத்துனா வந்து ஸ்மாஷ் ஆகிடும். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. சரி, ஓகே. இப்போ நம்ம கடைசியாக அந்த நம்ம நச்சு வச்சிருக்க பூண்டை போட்டு நெய் கடைசியில் நம்ம போட்டு ஓகே ஒரு 5 மினிட்ஸ், அதுக்கப்புறம் நம்ம அப்படியே இறக்கிடலாம். சரி, முடிஞ்சு, அவ்வளோதான். என்ன சுக்கா ரெடி. ஓகே. அதாவது க்ளோஸ் ஒரு 80% மேலே வந்து. ஆமாம், 80% வந்துருச்சு. இப்போ நம்ம கடைசியாக நம்ம சொன்ன மாதிரி நம்ம இடிச்சு வச்ச பூண்டை போட்டு நெய் ஊற்றி அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் ஸ்டீமில் வச்சு அப்படியே நம்ம இறக்கிடலாம். எண்ணெய் சுக்கா ரெடி. ரெடி, டன், ஃபைன். இதுக்கப்புறம் நெய் இந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு நம்ம 2 கிலோ கறிக்கு வந்து 300 ml நெய் சொல்லியிருந்தேன். ஓகே. நெய் ஊற்றியாச்சு. சார் இப்போ வந்து முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். நம்ம நச்சு வச்சு இந்த பூண்டையும் போட்டாச்சு, நெய்யும் ஊற்றிருக்கோம். அந்த நெய் எதுக்காக போடுறோம்னா, இப்போ நம்ம ரா மிளகாப்பொடி போட்டிருக்கோம். ஸோ அந்த காட்டத்தை குறைக்கிறதுக்காகவும் அந்த ஃப்ளேவருக்காண்டி நெய் நம்ம கடைசியில் இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போடுறோம். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி. ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ரெடி டு ஹீட். ஓகே. மட்டன் சுக்கா, எண்ணெய் சுக்கா ரெடி. இன்னொன்று நான் சாப்பிட்றதுமே சொல்கிறேன், அந்த பச்சை பூண்டு போட்டிங்க பார்த்தீங்களா, அந்த பூண்டு அதில் போட்ட உடனே வந்து அந்த அந்த மட்டனோட சேர்ந்து மிக்ஸ் பண்ணும்போது அந்த வாசம் நல்லா கொடுக்குது. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். இப்போ இதில் கொத்தமல்லி, கருவேப்பிலை எதுவுமே வேண்டாம் சார், எதுவுமே வேண்டாம். என்ன காரணம் போடாமல் இருக்கிறதுக்கு? சார் இல்லை சார், வந்து இது வந்து நம்ம அந்த மாதிரிலாம் போட்டால் ஒன்றுக்கு அந்த கிரேவி டைப்பில் ஆயிரும், இல்லைன்னா குழம்பு டைப்பில் ஆயிரும். இது வந்து ட்ரை எண்ணெய் சுக்கா தான். ஸோ இது மட்டும், இந்த இன்க்ரீடியன்ஸ் மட்டும் போதும். இதுதான் வந்து மதுரை ஸ்டைல் சுக்காவோட இன்க்ரீடியன்ஸ். ஓகே. அஸ் பர் நம்ம இது பண்ணிருக்கோம் நம்ம. ஓகே. அது முந்திரி போட்டலாமா? போட்டலாம் சார். நாங்கள் நான் போடுவா? போடுங்க சார், போடுங்க. எல்லாத்தையும் போடலாமா? போடுங்க சார், ஃபுல்லாக போட்டுருங்க. போதுமா? ஃபுல்லாக போட்டுருங்க சார். ஓகே. தலை மதுரை நெய் சுக்கா, என்ன சுக்கா ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணலாமா? பண்ணலாம் சார். அப்படியே அவ்வளோதான். ஆமாம் சார், கொடுங்க. ஐயோ, நான் என்ன சுக்கன்னா நிறைய எண்ணெய் இருக்குன்னு நினச்சிட்டேன். அப்படின்னா இல்லை, இங்கே எல்லாத்தையும் வந்து அந்த மட்டன் மீட்டோட வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கேன். அதை அந்த நல்லா அப்சர்வ் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த பூண்டு மேலே தெரியுது, அந்த முந்திரி பருப்பு மேலே தெரியுது. ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படி கிட்ட வரும்போது கமகமான வாசனை இருக்குது. எனக்கு புரியுது அந்த பூண்டு ஏன் கடைசியாக இடிச்சு போகிறீங்களே, அதோட தனி பக்கமே வேறு. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. சாப்பிட்டு பார்த்தலவா? சாப்பிடுங்க சார். மீட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் வந்திருக்கு. சூடாக இருக்கே. நான் ஃபஸ்ட்டு ஒரு மீட்டை மட்டும் தனியாக சாப்பிட்டு பார்க்குறேன். சூப்பா. காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா சார்? நல்லா இருக்கு. சரி. காரம் ஒரு கல் சுருக்குன்னு இருக்கு. சரி. அந்த நீங்கள் சொன்னீங்களே அந்த இஞ்சியோட காரம் தேவை, அந்த பூண்டோட காரம் தேவை சொல்லி சொன்னீங்களே, அந்த பூண்டோட காரம் நல்லா இருக்கு. அந்த முந்திரி பருப்பு 1-2 சாப்பிடும் போது அந்த சேர்த்து சாப்பிடும்போது நல்லா இருக்கு. சரி சார், சரி. அது ஸ்பெஷலி இந்த மீட் நல்லா சாஃப்டாக இருக்குது. இது ஹைலைட் என்னதுன்னா, அந்த மீட் நல்லா சாஃப்டாக வெந்தாதான் அந்த மிளகாத்தூள், அந்த பூண்டு, அந்த இஞ்சியோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ஹைலைட் இருக்கும். வெரி குட் மதுரை மட்டன் சுக்கா. என்ன சுக்கா? என்ன சுக்கா சார்? நைஸ். இந்த பூண்டோட சாப்பிட்டு பார்க்கலாமா? சாப்பிடலாம் சார். இதெல்லாம் போனா சுட 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 அந்த இட்லி தட்டில் இந்த இட்லி அந்த மாதிரி சார், அந்த இட்லி எடுத்து தொட்டு சாப்பிட்டா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கும். அப்படியே சாதத்தில் கூட கொஞ்சம் சாதத்தில் போட்டு தட்டி சாப்பிட்டீங்கன்னா கூட எக்ஸலண்டா இருக்கும் அந்த ரெசிபி. நிறைய பேர் இந்த ஊறுகாய் சாப்பிட்டு ஆசையா இருப்பாங்க. அந்த அந்த ஊறுகாய் அப்படி எடுத்து சாப்பிட்டு பார்ப்பாங்க. அந்த மாதிரி இந்த பூனோட வாசமும் அந்த மிளகாவோட காரத்துக்கும் அந்த மீட்டு சாப்பிட்டா இருக்கும். சுருக்குன்னு இருக்கு. நைஸ். இன்னொன்று அந்த நெய்யோட வாசம் நல்லெண்ணோட டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்குது. வெரி குட். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. எனக்கு உங்களோட ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுங்க. வணக்கம், நான் மதுரை வேலவன் கேட்டரிங் சரவணன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்க டிஷ் என்னென்னா மதுரை ஸ்பெஷல் எண்ணெய் சுக்கா பண்ணியிருக்கோம். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு சிம்பிள், வெரி வெரி சிம்பிள் ரெசிபி. இதை நீங்கள் ட்ரையாகவும் சாப்பிட்லாம். நீங்கள் சாதத்துக்கு நல்லா சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்னா அது அட்ராசிட்டி. ஒரு இதுக்கு ஈக்குவலான வேறு நீங்கள் கிரேவி எதுவுமே இல்லாத அளவுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இது வந்து மதுரையோட ஸ்பெஷல் எண்ணெய் சுக்கா. என்னோட ஃபோன் நம்பர் 9842373007, மதுரை லொக்கேட்டட் SS காலனி. கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னா, உங்கள் வீட்டு விசேஷத்தை பண்ணாலும்
டோன்ட் ஃபீல் hesitate to கால் மீ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் சார். தேங்க்யூ தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ். இன்னும் நிறைய ரெசிபிகள் நம்ம பண்ணோம். கண்டிப்பாக சார். இந்த மாதிரி நல்ல விஷயங்களை 4 பேர் காமிக்கிறீங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய பேர் உங்களை தேடி வருவாங்க. கண்டிப்பாக சார். ஏன்னா இன்னைக்கு மக்கள் எல்லாரும் வந்து ஒரு நல்ல சாப்பாட்டுக்கு வந்து நிறைய ஊர் போறாங்க, தேடி போறாங்க. அது மதுரை வந்து விருந்துக்கு பெயர் போன ஊருங்கனால இன்னும் நம்ம ஸ்பெஷல். ரைட். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ரெசிபிகளை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. அப்போ தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேட் கிடைக்கும் நிறைய ரெசிபிகள் காமிக்கிறதுக்கு. அதே டைமில் இந்த மாதிரி நல்ல ஒரு கலைஞர் வந்து வெளியே வரதுக்கு வந்து நல்ல வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ நம்ம வீட்டு சைடில் எதனா ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா மதுரை சாப்பாடு வந்து கண்டிப்பாக 100% சொல்கிறேன், இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நல்ல சைவம் நல்ல அசைவம் ஃபுட்டு எல்லாமே பண்ணி தருவாங்க. நன்றி ஒன்ஸ் மேக். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பாய். டேக் கேர். பாய்.